அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம கும்பிடுற சாமி அல்லது நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எந்த வடிவத்தில் வருவாங்க, எப்படி சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவாங்க அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இது நிறைய பேர்த்த போய் சேர்ந்தடைகிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. பொதுவாக இறைவனை வழிபடுறோம் அப்படிங்கும்போது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் இறைவன் நம்மிடமே பேசுவார்கள். யார் மூலமாகவும் நமக்கு உணர்த்த மாட்டார்கள். காரணம், அந்த சக்தியை நாமே பெற்றிருக்கின்றோம். அப்படிங்கும்போது அமைதியாக உட்காந்து தியானத்தில் உட்காரும் போது நமக்கு என்ன சொல்லணும்னு இறைவன் நினைக்கிறாரோ அதை நமக்கு சொல்லிடுவார். இன்னும் நம்ம மனமானது பக்குவப்படவில்லை அப்படிங்கும்போது பிறர் வழியாகத்தான் சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு நினச்சா பல விதமாக நமது வீட்டுக்கு வந்தோ அல்லது வரவங்களோ நமக்கு உணர்த்துவார்கள். அது எல்லாமே என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பொதுவாக நமக்கு உடனே சில விஷயத்துக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஆன்மீகவாதிகள் அனைத்தையும் துறந்தவர்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, ஞானிகள் ரிஷிகள் இந்த மாதிரி இருக்கவங்க மாதிரி ஏதேனும் ஒரு வடிவத்தில் நம்ம வீட்டுக்கோ அல்லது நம்ம எங்கேயாச்சும் போயிட்டுருக்கோம், கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்னா அந்த இடத்துலையோ நம்ம பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்மளால் பார்க்கவே முடியாது. அது பார்த்திங்கன்னா இறைவனுடைய பூரணமான அருள் நமக்கு இருப்பதை உணர்த்தும். அதை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அதே போல தான் குழந்தைகள் ரூபத்தில் சில நேரத்தில் இறைவனாகப்பட்டவரோ அல்லது நமது குலதெய்வமோ வீட்டுக்கு வருவாங்க. நம்ம குழந்தைகள் அல்ல. ஏதேனும் குழந்தைகள் வீட்டுக்கு வராங்கன்னா நேராக பூஜை அறைக்கு போவாங்க, போய் சாமி கும்பிடுவாங்க, நமக்கான பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும், நம்ப முடியாததாக இருக்கும். நம்ம மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று இறைவன் செய்கின்ற வேலையாக இருக்கும். அதே போல தான் ஆன்மீகவாதிகள் வர்றாங்க அப்படிங்கிறது வேற. சாதாரணமாக நம்ம போய்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வழிபோக்கர்களாக வருவாங்க. சில நேரங்களில் இது வீடுகளுக்கே வருவாங்க. நம்ம வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னா அமைதியாக உட்காந்துட்டு அவங்களும் அதே பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, அதற்கான தீர்வை பற்றியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் விசித்திரமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய இறைவன் அல்லது குலதெய்வம் நமக்கு உணர்த்துகின்ற விஷயங்கள். இதில் எல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னா கனவுல வந்துடுவாங்க. கனவுல வயதானவர்கள் தோற்றத்தில் நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்ற மாதிரி குழந்தைகளாக கன்னிகளாக கனவிலே நம் பிரச்சனைகளுக்கான தீர்வை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இருப்பார்கள். இன்னும் வீட்டுக்கு தெய்வம் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில ஜீவராசிகள் வீட்டுக்கு வர்றது, அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாடு, காளை மாடு அல்லது பசு கன்றுடன் இது அப்படியே வர்றது, நம்ம அழைச்சிட்டு வர்றது கிடையாது. அப்படி வந்தாலுமே வீட்டுக்குள்ளே சில இடங்களில் மாடுகள் வராது. அங்கே தெய்வ நடமாட்டம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவாக போயிட்டுருக்கோம், அந்த மாடு நம்ம வீட்டுக்கு வருது, அங்கே சாப்பாடு கேட்குது அல்லது வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்குது அப்படின்னா அங்கே தெய்வ நடமாட்டம் எப்பொழுதுமே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குலதெய்வத்துடைய பூரணமான அருள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம கவலையில் என்ன பண்ணுவோன்னா, பிரச்சனை வந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அதுலேயும் குறிப்பாக இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத முற்றிலுமாக மறந்துடுவோம். அந்த நேரத்திலலாம் யாராச்சும் தெரியாதவங்க நம்ம குலசாமியோட பேரை சொல்லி, எப்பா நீ கோயிலுக்கு போயிட்டு வாப்பா எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிரும், அல்லது உன் சாமிக்கு விளக்கு போடுப்பா தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எல்லாமே இறைவனுடைய செயல் தான். அந்த ஒரு நேரத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு வருவதற்காக தெய்வமே உருவாக எடுத்து சில நேரங்களிலே நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். கிராமப்புறங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்கிறவங்கன்னு வருவாங்க, கூடாங்கியங்கள் வருவாங்க இல்லையா. அவங்க மூலமாக நமது குலதெய்வம் சில நேரத்தில் நம்மக்கிட்ட பேசுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நடக்க போகுது, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பேசுவாங்க. அதை கவனிச்சோன்னா சில விஷயங்கள் புரிய வந்துடும். அதே போல் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்போம், போயிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருந்திருக்கும். நம்ம சார்ந்த யாராவது அந்த ஆலயத்திற்கு போயிட்டு அந்த கோவில் பிரசாதத்தை கொண்டு வருவாங்க. குறிப்பாக குலதெய்வ பிரசாதத்தையோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வ பிரசாதத்தையோ கொண்டாந்து நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் கொண்டு கொடுப்பாங்க.
அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கும் போது அந்த இறைவனை வந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பிரசாதத்தை திருநீரை நம்ம நெற்றியில் பூசிக்கொள்ளும் பொழுது நமது பிரச்சனை அப்படியே தீர்ந்தது போலவே நாம் உணர்வோம். அதே போல் தீர்வும் கிடைக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும் போது ஒரு வாசனை, ஒரு இனம் புரியாத வாசனை வீட்டிலே உண்டாகும். அப்படியெல்லாம் அந்த வாசனை உண்டாகுது. மல்லிகைப்பூ மனமோ சாம்பிராணி மனமோ, சில வீடுகளில் சுருட்டு வாடை அடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய நடமாட்டம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த வகையில் நம்மெல்லாம் உணர்ந்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம உணர்ந்துக்கிட்டாலும் சில பேர்கிட்ட அசரீரியாகவே அந்த குரல் கேட்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நேரடியாகவே இயற்கை அவர்களிடம் பேசுவார்கள் அப்படின்னு. அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைவன் அவ்விடத்திற்கு நமக்கு ஏதோ ஒன்றை உணர செய்கின்றார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அனுபவபூர்வமாக சில பேர் உணர்ந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு அதன் மூலமாக கிடைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி கிடைத்திருக்குதா அப்படின்னு பாருங்களேன். இந்த மாதிரி உருவங்களில் இன்னும் சில விஷயங்களில் அவங்கவுங்க மனதிற்கு நம்பிக்கை ஏற்றார் போல குலதெய்வமோ அல்லது அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களோ காட்சி தந்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அப்படி செய்து கொண்டு வருகின்றோம் அல்லது அதை உன்னிப்பாக கவனிக்கின்றோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைக்கான தீர்வு நம்மை சுற்றியே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்போ குலதெய்வங்கள் ஒரு வீட்டில் இல்லாமல் கூட இருப்பார்களா அப்படின்னா, நம்ம செய்கின்ற பெரிய தவறுகளின் காரணமாக அவ்விடத்தை விட்டு நீங்குவார்கள் அல்லது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அங்கேயே இருந்து விடுவார்கள். அதான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, குலதெய்வம் பேசவே இல்லை, வீட்டில் நேர்மறை சக்திகள் இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் அதோட செயல்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதற்கு காரணம் அதுதான். அப்போ எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அல்லது வீட்டில் எல்லாத்துக்கூடையும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத? பேசுகிறதுனா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அப்படியே நேருக்கு நேர் மனிதர் பேசுவது போல் நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து காத்து வருகிறார் அப்படிங்கும் போதே அதைத்தான் பேசுவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் பல இந்த அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீட்டில் பள்ளி இருந்ததுன்னா சில பேர் அதை பிடிச்சி வெளியே போட்டுருவாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். அதாவது சமையல் அறையில் இருக்கக்கூடாது, பூஜை அறையில் இருக்கலாம். பூஜை அறையில் கட்டாயமாக இருக்கணும், இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளியாவது இருக்கணும்பாங்க. பள்ளி பேசுகிறதுலையும் சகுனம் பார்ப்பாங்க இல்லையா. ஒரு சில இடங்களில் பேசினா வேறு மாதிரியான விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் நமக்கு வரும். ஒரு சில இடம் மங்களகரமான இடமா இருக்கும். அந்த மாதிரி நமக்கே தெரியும் இந்த இடத்துல பள்ளி பேசுச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே நம்மளால் இறைவனை உணர முடியும் அப்படின்னு தோணுது இல்லையா. அந்த மாதிரி வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தொடர்ந்து பள்ளியானது சத்தம் எழுப்பி கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த குலதெய்வம் உயிரோட்டமாக அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பப்போ மனிதர் பேசுவது போல பள்ளியும் தனக்குள் பேசிக்கொள்ளும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் போது அந்த பள்ளி வீட்டில் பேசும். அது இயல்பாக அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அது மூட நம்பிக்கைன்னு கடந்து போயிடுங்க. ஆனால் உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அந்த வாயில்லா ஜீவராசிகள் நிறைய இருக்குது இல்லையா. இந்த வீட்டுக்கு பசுமாடு வருது அப்படிங்கும் போது நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போதே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பசுமாடை பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே தைரியமாக ஒரு பசுமாடு வருது அப்படின்னா அங்கே நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும், குலதெய்வம் வாசம் செய்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வீடு எப்போவுமே நறுமணமாக இருக்கும். நம்ம இந்த நறுமண பொருட்கள் பயன்படுத்துகிறோம் இல்லைங்கிறதெல்லாம் வேறு. உள்ளே அதுக்குன்ட்டு ரொம்ப வாசனையெல்லாம் இல்லை, நம்மளால் உணர முடியும். ஒரு இதமான சூழ்நிலை அங்கே உணர முடியும். வீட்டில் அந்த நேர்மறை சக்தி இல்லைன்னா ஒரு வாடை வீச ஆரம்பிச்சிடும். புழங்காத இடத்துல வீசுகிற வாடை மாதிரி புழங்கிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில வாடைகள் வீசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே குலதெய்வ நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அல்லது குலதெய்வம் பேசாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுங்க. வீட்டில் வாடை வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வாசம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா இதைத்தான் சொல்ல முடியும். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஆண்களுக்கு இது பொருந்தாதா? கண்டிப்பாக பொருந்தும். அது எந்த வகையில் பொருந்தும் அப்படின்னா அவர்களோட தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது சில நேர காலகட்டங்களில் ஒரு தொய்வு ஏற்படலாம். ஆனால் ரொம்ப
கீழ்நிலைக்கு அவங்க போயிட மாட்டாங்க. எப்படியும் தாங்கி பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுவாங்க குலதெய்வம் பக்கத்தில் இருக்கும்போது. போக்குவரத்து அல்லது அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா குலதெய்வத்துடைய ஆற்றல் கூட இருக்கும். அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராத சூழ்நிலையாக இருக்கும். தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். அவங்க எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் வந்துட்டு அவங்கள தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும். அதே போல் இந்த பூஜை அறையில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறோம், இது நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா உங்களுக்கு சில அறிகுறிகள் மூலமாக அதை உணர்த்துவாங்க. நிமித்தம்னுலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்குவோம்ல இது நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு இப்படி உத்தரவு கொடு அப்படின்னா அவங்கக்கிட்ட தத்ரூபமாக பேசுவாங்க. ஏதோ ஒரு வகையில் அது பூக்கள் விழுகிறதா இருக்கலாம், அந்த கற்பூர ஜோதி திடீர்னு உயர்ந்து எரிவதாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் சகுனங்கள் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இது எனக்கு நடக்கணும்னு நினச்சாலுமே அதை நடத்தி காட்டுவாங்க. குலதெய்வம் வந்து வீட்டில் ஆற்றலோடு இருக்கிறார்கள் அப்படின்னா. இல்லைன்னா நீங்கள் நினைக்கும் போதே யாருக்குள்ளேயாச்சும் அருள் இறங்கி அந்த வார்த்தைகளை பிரித்து சொல்வார்கள். இந்த அருள் இறங்குறதுலையுமே சில பேர்த்துக்கு ஐயப்பாடு இருக்கும், உண்மையாக பொய்யான்னு. அந்த அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது. அப்போ இந்த குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அவ்வளவு கண்டிப்பாக அதிகமானது தான். இறையருள் அப்படிங்கிறது ஒன்று தான். அதை நம்ம வந்துட்டு பல படிநிலைகளாக பிரித்து வைத்திருக்கின்றோம். அதில் குலதெய்வம் என்பவர்கள் நமது குலத்தை காப்பவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறிகள். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு, சில பேர்த்துக்கு வந்து விபூதி வாசனை அனுபவிச்சிருப்பாங்க, சில பேர் சந்தன வாசத்தை அனுபவிச்சிருப்பாங்க, சில பேர் மல்லிகை மனம், இந்த மாதிரி திடீர்னு வீசும் சாம்பிராணி மனம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம், ஆனால் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. சில நேரத்தில் வந்துட்டு சொல்வது உண்டு, ஒரு உருவத்தை பார்த்ததாக, ஒரு குழந்தை போல் கடந்து சென்றதாக, ஒரு வயதான பாட்டியை போல் சென்றார்கள் என்றெல்லாம். ஆனால் அப்படிப்பட்ட ஆளே அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இறைவன் மனித ரூபமாக காட்சி தருவதாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா அவர்களுக்கு அந்த காட்சி கிட்டியிருக்கிறது. அதற்கான அந்த ஒரு கொடுப்பனை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அங்கு இறை நடமாட்டம் அல்லது குலதெய்வத்தின் பூரண அருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம்.